வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். சமீபத்தில் கூகுள் நிறுவனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட இந்த மோனோபொலி கேஸ், அதுல கூகுள் நிறுவனம் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தோல்விக்கு பிறகு இந்த மிகப்பெரிய நிறுவனம் பல நிறுவனங்களாக பிரிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வெளியாகுது. முதல்ல இந்த மோனோபோலினா என்ன, இந்த கேஸ்ல இந்த கூகுள் நிறுவனம் அது ஏற்றிருக்கக்கூடிய இந்த தோல்வி அப்படின்றது உலக அளவில் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மோனோபோலி அப்படின்றத தெரிந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மோனோபோலி கேஸ் ட்ரம்ப் இருக்கும்போது தான் அதை போட்டார் இந்த கேஸ். ஸோ அது ட்ரம்ப் போட்ட கேஸை டெமோக்ராட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ரிபப்ளிகன் போட்ட கேஸை டெமோக்ராட் எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டு கட்சிக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான். ஏன்னா இது உலகமே இதை கண்டு ஒரு மிரண்டு, இந்த கூகுளோட இந்த அபரிமித வளர்ச்சி கண்டு மிரண்டு இருக்குது உலகமே. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல உலகத்துக்கு. ஸோ அது ஒரு பெரிய, ஏன்னா இப்போ கூகுளில் எப்படி பார்க்கறது, அதாவது கூகுள் ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ணுறது இல்லை, இன்டர்நெட்டில் உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்னா, நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் இருக்க போலீஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ டிராஃபிக் வருதுங்கிறது அவன் வழி காமிச்சு இப்படி போ அப்படி போன்னு கேட்டுக்கிறான். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லலாம்னா, எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. நான் இப்போ உபர் மாதிரி, இப்போ உபர் இந்த கம்பெனிலாம் வருது இல்லையா. ஸோ உபரை ஃப்ரான்ஸில் கேட்டாங்க, நீ இவ்வளோ காரெல்லாம் வச்சு நடத்துறிய, நீ எல்லாருக்கும் சிக் லீவு இப்போ இந்த லீவுலாம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க முடியாது. நான் கார் கம்பெனி கிடையாது, கார் கூட எந்த கிடையாது, அவங்க வராங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி. காரை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் காரை வச்சிருக்கவங்களுக்கும் ஒரு தொடர்பு சர்வீஸ் கம்பெனி, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரான்ஸில் அவங்க ஒத்துக்க முடியாது, மற்ற ஊரில் அதை ஒத்துக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி அவங்க தொழிலெல்லாம் உங்க கீழே இருக்கிறதா நினச்சி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கூகுளும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ன்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வராங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டாலாம் கேதர் பண்ணி பெரிய ஒரு ChatGPT ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா டேட்டாவையும் இவங்க மூலமாக ஃப்ளோ ஆகிறதுனால, இது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற ஒரு சேனலாக இருந்தாலும் இவங்க மூலமாக ஃப்ளோ ஆகிறதுனால இவங்க அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற ஒரு அத்தாரிட்டி மாதிரி. ஓகே, இப்போ ஒரு தனி மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. நான் எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்றத நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு கூகுள் இருக்கு. கூகுள்ல முன்ன ஒரு லிமிட்லாம் வச்சிருந்தாங்க. அதனாலதான் பார்க்கலாம் கூகுளோட ஓனரே கூகுளோட லிமிட் கிடையாதுன்ற ஒரு பயத்துல தான் டூ நோ ஈவில்னு சொல்லி அவங்க லோகோவே போடுறாரு. மெயினா அவங்க எம்ப்ளாய்க்கு ரிமைண்ட் பண்றாரு டூ நோ ஈவில். ஏன்னா ஈவில் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட். ஸோ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளில் போயிட்டு ஏதாவது பொருளை வாங்க போறீங்க, வாங்க போறதுக்கு தேடுவீங்களா, தேடிட்டு அது வாங்க பொருள் விற்கிற கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போய் நீங்க வாங்குவீங்க. ஆனால் கூகுள் நீங்க தேடும் போது ரைட்ல போட்டுடுறான், இன்னும் இந்த பிளேன்ல இதை புக் பண்ண போறியா, இல்லை இது பண்ண போறியான்னு போடுறான். அப்படியே ஸோ அவங்க சைட்டுக்கே போகாம இவங்களோட ப்ராக்சி சைட்லயே முடிஞ்சிடுது. அண்ட் உங்களோட சைட்டு கூட அது போறது இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களோட சைட் போனால் லேட் ஆகுதுன்றதுனால கூகுள் உங்களோட சைட்டை அவனோட ஒரு கிளவுட்ல உங்களோட சைட்டோட காப்பியை வச்சுக்கிட்டு அதை தான் காமிக்கிறான், அது ஃபாஸ்டா இருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி அவனோட பொசிஷன் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டே வருது. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு அதிகாரம், தனிப்பட்ட அதிகாரம். அந்த டேட்டா ஃப்ளோ இப்போ டேட்டா ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் ஆயிடுச்சு. ஸோ டேட்டாவை யார் கண்ட்ரோல் பண்றானோ அவன் பெரிய மாஸ்டர்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கு தான் அடுத்த கட்டமா வரும்போது ஃபேஸ்புக் அந்த டேட்டாவை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுனால தான் அவங்க லாகின்லாம் போட்டு அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிக்கிறாங்க டேட்டாவை. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது ஒரு டேட்டா, இப்போ ட்விட்டர் அவங்கெல்லாம் அடுத்த கட்டத்தில் வராங்க. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த அந்த வெப்சைட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு கண்ட்ரோலிங் சென்டர் தான் கூகுள். ஸோ அதை தான் கண்டு அவங்க பயப்படுறாங்க, இதை எப்படியாவது உடைக்கணும். ஸோ எப்படி உடைக்க போறான்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ பட் வேற சர்ச் இன்ஜின்லாம் கூட இருக்கு, டக் கோன்னு ஒன்று, இந்த மாதிரிலாம் யூசர் டேட்டாலாம் எடுக்காத ஒரு நல்ல ஒழுக்கமான கம்பெனிலாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் வர முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்த கட்டமா. சரி, இப்போ சர்ச் இன்ஜின் அப்படின்றத இப்போ கூகுள் தான் மோனோபோலியா வச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன், நான் ஒரு ஓஎஸ் யூஸ் பண்றேன், அந்த கம்ப்யூட்டரோட அந்த ஓஎஸோட சேர்ந்து இன்னைக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் அப்படின்றது எனக்கு ஒரு பார்ட் அண்ட் பார்சலா வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை தான் பயன்படுத்துறேன். இல்ல, அங்கதான் அவங்க மோனோபோலி சட்டம் இதை மோனோபோலின்னு சொல்லி ஏன்னு சொன்னாங்கன்னா, கூகுள் தன்னோட சர்ச் இன்ஜினை எல்லாரும் உபயோகப்படுத்தணும். ஏன்னா இந்த டக் கோ மாதிரி புதுசா வருது, அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா, ஆப்பிளுக்கு
1 பில்லியன் 2 பில்லியன் நிறைய காசு கொடுக்கலாம். வேற ஒரு நிறுவனத்துக்கு ஆப்பிள் நிறுவனம் மொத்தமா 20 பில்லியன் செலவு பண்ணியிருக்கான் அவனோட சர்ச் இன்ஜினை காப்பாத்துறதுக்காக. எப்படின்னா ஆண்ட்ராய்டுல அவன் சர்ச் இன்ஜின் வரணும், முதல்ல வந்து காமிக்கணும், வேற சர்ச் இன்ஜின் போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் கூட பிங்கு கொண்டு வரான். ஸோ அவனோட சர்ச் இன்ஜினோட தன்னோட நிலைமையை தக்க வச்சுக்கிறதுக்காக 20 பில்லியன் செலவு பண்றான் டாலர். ஸோ இதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து நீ வந்து இந்த மாதிரி மானப்புலியா தன்னை தடுத்து வேற யாரும் உள்ள வராது நீ பண்றன்னு சொல்லிட்டு தான் அவர் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மேத்தான்ட்டு ஒரு ஜட்ஜு இந்த வாஷிங்டன்ல இருக்க கோர்ட் அது கொடுத்துருக்கு. அடுத்து இவங்க மேல்முறையீடு பண்ணுவாங்க. பட்டு தீர்ப்பு கொடுத்ததுனால தீர்ப்பெல்லாம் யூஸ்வலா மேல்முறையீடு பண்ணா திருப்ப மாட்டாங்க. ஏதாவது ப்ரொசீஜரல் ஃபால்ட் இருந்தால் தான் மாற்ற முடியும். அது ஸோ அதை மாற்ற முடியும்னு தோணல. அப்ப கூகுள் நிறுவனம் உடைவது அப்படின்றது அது நடக்க போகுது. என்ன மாதிரி அது கவர்மெண்டோட பேசி எப்படி கொண்டு வருவாங்கன்றது அது டீட்டெயில் பார்க்கணும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பெல் லேப்ஸ் வந்து 60களில் உடைச்சி ஒரு 10 என்டிட்டியை உடைச்சாங்க, 10 கம்பெனி. அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல வந்து இந்த மானப்புலி சட்டத்துக்கு முதல்ல வந்து கவர்மெண்டால இது பண்ணப்பட்டது ஐபிஎம் தான். ஐபிஎம் அது 1936. சி மானப்புலி சட்டம்லாம் வந்து வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு. பட் முதல்ல வரும்போது எல்லாம் சிறிய கம்பெனி தானே வரும். ஸோ அந்த கம்பெனிலாம் வந்து சர்வை பண்ணுறதே பெரிய கஷ்டம், சின்ன கம்பெனிலாம். அதுக்காக லாய்ட்ஸ் இன்சூரன்ஸ் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் மூலமாக தான் அவங்களாம் பிழைக்க முடியும். ஏன்னா எப்போனா கப்பல் கவுந்துரும், பொருள் வராது. ஸோ பெரிய கம்பெனி உருவாகுது பெரிய கஷ்டம். ஸோ பெரிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருக்கும். சரியா? அப்போ இப்பயும் அப்படித்தான் இந்தியாவில் பெரிய கம்பெனி எல்ஐசி தான் சொல்லலாம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை தவிர சிறு கம்பெனிலாம் மார்க்கெட்ல சர்வே பண்றதே கஷ்டம். அதனால இன்சூரன்ஸ் மூலமா தான் அவங்க சர்வே எடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் பெரிய கம்பெனிகள் வருது. ரிசெஷன் பீரியட்ல கூட ஐபிஎம் வந்து ஒரு பெரிய மனப்பிளி ஆகுது. ஓகே, நீங்க சொல்றது 1930s ஆகுது. சோ உலகம் ஃபுல்லாவே ரிசெஷன்னா எங்கேயுமே வந்து பொருளாதார மந்தம். யூரோப் ஃபுல்லாவே பொருளாதார மந்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லாம் போட்டு யூரோப்பே நாசமாயிடுது. ஸோ அந்த பொருளாதார மந்தத்துல தான் இப்போ எப்படி ட்ரம்ப் அமெரிக்காவில் வர பார்க்குறாரோ அந்த மாதிரி ஹிட்லர் வராரு ஜெர்மனியில். அதே டைம்ல இந்த ஐபிஎம் வந்து ஒரு மோனோபோலி கம்பெனியாக மாறுது. ஐபிஎம்ல என்னன்னா பலவித மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சரிங் டைவர்சிஃபைடு மேனுஃபேக்சரிங் பண்றதுனால அவங்களுக்கு அதனோட ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங்கோட தொழில்நுட்பம்லாம் தெரியறதுனால அதுக்கெல்லாம் வந்து பேட்டன்ட் பண்றாங்க. உலகத்திலேயே அதிகமா பேட்டன்ட் வச்சிருக்க கம்பெனி இன்னி வரலும் காப்புரிமை வச்சிருக்க கம்பெனி ஐபிஎம் தான். ஸோ நீங்க எந்த துறையில என்டர் ஆனீங்கனாலும் ஐபிஎம்மால உங்களை மேல கேஸ் போட முடியும். ஏன்னா அந்த துறையில ஒரு 10 பேட்டன்ட் வச்சிருக்கோம். இங்கேயும் வந்து இப்போ இந்தியாவிலே ஆரம்பிச்சிருக்கான். இந்தியாவில் இருக்க தொழில்நுட்ப ஆள்லாம் வச்சு டெய்லி ஒரு பேட்டன்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து நிறைய பேட்டன்ட் வச்சிருப்பான். இவன் வந்து ஒரு பேட்டன்ட் மாஃபியா மாதிரி. ஸோ எந்த துறையில நீங்க இருந்தீங்கனாலும் இவனோட தயவு இல்லாம நீங்க வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மோனோபோலி பொசிஷன்ல இருந்தான் 30களில். ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் கேஸ் போடுது. ஏன்னா இந்த துறையோட வளர்ச்சிக்கே அது ஒரு பாதிப்பா இருக்கும். எல்லாரும் வளரணும் அப்படின்றது மாதிரி இல்லாம ஐபிஎம் மட்டும் வளரணும்ன்ற மாதிரி எண்ணத்துல அவங்க வளரும் போது அப்போ என்ன ஆகும்னா இப்போ ஒரே ஆளே இருக்கான்னு வச்சுங்க, இந்த துறையை வளராம போயிடும். வளராம அது நொடிச்சு போயிடும். ஸோ மோனோபோலியால அது ஆகும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் ஒரே கிராப் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கு வெரைட்டி இல்லைனாலே, டைவர்சிட்டி இல்லைனாலே சர்வைவல்ல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடும். இப்போ பார்த்துருக்கலாம், இந்த ஜெர்சி மாடு ஒன்று இருக்கும். அது வந்து நிறைய பால் உற்பத்தி தரதுன்னு சொல்லி கொலபுல்லா கொண்டு போவாங்க. ஆனா ஒரு வியாதி வந்த உடனே மொத்தமா அழிஞ்சிடும். ஸோ அந்த மோனோபோலின்றது டைவர்சிட்டி இல்லைனாலே ஒரு சொசைட்டிக்கு டேஞ்சர். சரியா? அதனால மோனோபோலி சட்டம் கொண்டு வராங்க. ஏன்னா தொழில்நுட்பம் வளரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ ஐபிஎம் மேல போடுறாங்க. பட் ஐபிஎம் ரொம்ப பவர்ஃபுல் கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட வளர்ச்சிக்கே காரணமான கம்பெனி. ஹிட்லரோட வளர்ச்சி அமெரிக்கன் கம்பெனி. ஃபோர்டு ஐபிஎம் வந்து பெரிய இது கான்ட்ரிபியூஷன். ஸோ இன்ஃபேக்ட் ஹென்ரி ஃபோர்டு வந்து அங்க வந்து ஒரு பத்திரிகை நடத்திருந்தார். அந்த பத்திரிகை அமெரிக்காவில் நடத்தின அந்த பத்திரிகை மூலமா தான் நாசி ஐடியாலஜி பரப்புறாரு. ஹிட்லரோட நாசி ஐடியா பரப்புறாரு. அதை படிச்சுட்டு தான் ஹிட்லர் வந்து அந்த ஐடியாலஜிக்கு இதுவாங்க. ஹிட்லர் வந்து எப்பயுமே அவரோட ரூம்ல ஃபோர்டோட போட்டோ தான் வச்சிருப்பாரு. போட்டோ தான் வச்சிருப்பாரு. ஸோ இன்ஃபேக்ட் ஃபோர்டுக்கு வந்து நாசியோட ஹையஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. ஃபோர்டு வந்து வாங்கினாரு. ஹென்ரி ஃபோர்டு வாங்க போனாரான்னு தெரியல, அவருக்கு பயமா இருந்திருக்கும். இப்படிலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து ஹிட்லர் பண்ண பல அட்டுழியங்களை கண்டு அப்போ அமெரிக்காவில் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். ஸோ பட் ஹிட்லரை வந்து அது மூலமா வளர்றாங்க. பட் ஐபிஎம் வந்து ஹோலெட் கார்டுன்னு இருக்கும். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் வந்து முதல்ல கம்ப்யூட்டர் கற்றுக்கும் போது இப்போ மாதிரி டெர்மினல்லாம் கிடையாது.
அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க ஒரு டைப்ரைட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல கார்டை வச்சு டைப் பண்ணணும். டைப் பண்ணோம்னா அது நிறைய ஓட்டைகள் வரும். அந்த ஓட்டைகள்லாம் வச்சு கார்டை அப்படியே அடுக்கி அந்த கார்டை கொண்டு போய் கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணும். அந்த கார்டை படிச்சுட்டு தான் அது வேலை செய்யும். அதான் இன்புட். சரியா? அப்போ கீபோர்டு கிடையாது, அப்போ வந்து டெர்மினல் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க ஐஐடி படிக்கிற காலத்துல. சோ அந்த ஹூலிட் கார்டெல்லாம் வச்சு அவரு வந்து சென்சஸ் எடுத்தாங்க ஜெர்மனில. ஹிட்லர் சென்சஸ் ஹிட்லர் தான் முதல்ல சென்சஸ் எடுக்கிறாரு. எடுத்து அந்த ஐபிஎம் உதவி மூலமா அவங்க வந்து இந்த லிஸ்ட் ரெடி பண்றாங்க. மக்களோட யாரெல்லாம் யூதர்கள் எவ்வளவு பேர் யூதர் ஏசியா மக்கள், அதாவது ஆரிய மக்கள் இல்லாதவங்க எல்லாருமே அவங்களாரையும் ஐடென்டிஃபை பண்றாங்க. பண்ணி ஹிட்லர் அந்த ப்ரோக்ராமுக்கு இவங்களாம் அது உறுதுணையா அதெல்லாம் பண்றாங்க. ஐபிஎம் வந்து ஹெல்ப் பண்ணுது ஹிட்லருக்கு. இன்ஃபேக்ட் ஐபிஎம் வந்து 36 ஹிட்லர் வளர்ச்சி ஆரம்பிச்சு ஹிட்லர் கடைசி காலம் வரையிலும் அங்கதான் கூட தான் இருந்தாங்க. தொழில்நுட்ப ரீதியாக கூட தான் இருந்தாங்க. நீங்க கூட பாக்கலாம் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட், அவங்களாம் வந்து வியாபாரம் எல்லாம் பண்றாங்க. அங்கேயே வந்து கூடிய துணை நெஞ்சு தான் வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு அப்படின்றதுனால யூஎஸ்எஸ்ஆர் எதுக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் இவங்களுக்கும் பிரிட்டனுக்கும் பழைய பகைமை இருக்கு. அமெரிக்காவுக்கும் அதனால பிரிட்டன் அழியறதை பத்தியும் உங்களுக்கு காலம் கிடையாது. சோ அமெரிக்க அரசாங்கமே ஐபிஎம் வந்து ஹிட்லரோடு நெருக்கமாக இருக்கிறத விரும்பிச்சு. நம்ம இப்போ உக்ரைன் வார் மூலமா என்ன வந்து ஜெர்மனிக்கு போகாதனால ஜெர்மன் பொருளாதாரமே அழிஞ்சு போச்சு. யூரோப்பே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இது வந்து அமெரிக்காவுக்கு சாதகம் தான். மறைமுகமா ஒரு பக்கம் வார எதிர்த்தாலும் ரஷ்யாவை எதிர்த்தாலும் ஒரு வகையில சந்தோஷம் அமெரிக்கா. ரஷ்யாவை வந்து உடைச்சி அதை வந்து பல பிரிவுகளா பிரிச்சு அதை ஆளணுன்ற ஒரு ஆசை அது யூரோப்புக்கும் உண்டு, அமெரிக்காவும் உண்டு. அதுவும் ஒரு காரணம். அது யூரோப்பும் அது சைட்ல எது இருந்தாலும் அவங்களுக்கு. ஸோ இதே மூலமா தான் அந்த பார்க்கலாம் இந்த மானோபுலியோட இது வந்து வீரியம் எப்படி போகுதுங்க பாருங்க. அந்த மானோபுலிக்கும் ஒரு பாசிசத்துக்கும் தொடர்பும் உண்டு. ஆமா, எப்படின்னா ஒரு பொருளாதார மானோபுலியும் ஒரு பொலிட்டிக்கல் மானோபுலியும் பொலிட்டிக்கல் மானோபுலி தான் பாசிசம். ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பா. இதை வந்து நம்ம இந்தியாலயும் பார்க்கலாம். ஒரு பெரிய கம்பெனிகள் 2 வளர்ந்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாசிஸ்ட் வளர்றாரு. ரெண்டையும் அதானி வளர்றாரு, பிஜேபி வளருது. சரியா? அது நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்ப ஐபிஎம் 36 ஐபிஎம் வந்து இந்த மாதிரி மானோபுலியா வருது. வந்த அப்புறம் அப்போ கவர்மெண்ட் வந்து எதுக்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் கவர்மெண்டா இருந்து ரூஸ்வெல்ட் காலத்துல. ஓகே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது லேபர் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. ஆமா, சப்போர்ட் இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஏன்னா அப்போ கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாத்துலயும் வருது. 17 யூஎஸ்ஆர்ல வந்துருச்சு. ஸோ அதனால கேபிட்டலிஸ்டும் கொஞ்சம் லேபர் மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த டைம்ல. ஸோ அப்படி இருந்ததுனால கொஞ்சம் கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்ஃபேக்ட் பார்க்கலாம் நீங்க 60கள் வரலும் பணக்கார கம்பெனிக்கு மேல டாக்ஸ் 78% இருந்துச்சு. 78% அமெரிக்கால அந்த டைம்ல. இப்போ வந்து 30% தான் இருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ். நீங்க சொல்றது சோ பெரிய கம்பெனிக்கு மேல டாக்ஸ் வந்து 78% இருந்துச்சு அந்த டைம்ல. சோ அதனால அமெரிக்கன் பொருளாதாரம் ஒரு ஸ்டேபிளா இருந்துச்சு. ஏன்னா அந்த வருமானத்து மூலமா அமெரிக்கன் இத கவர்மெண்ட் நடத்த முடியுது. சோஷியல் செக்யூரிட்டி மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். நல்லபடியா. சோ அதுக்கப்புறமா மானோபுலி எல்லாம் தடை செய்யறது மூலமா அவங்க வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியும் வளர்க்க முடியுது. எப்படின்னா இப்போ ஐபிஎம்மையும் பெல்லையும் தடை பண்ணதுனால ஐபிஎம்மால பிசி பிசினஸ்ல இறங்க முடியல, இந்த தடைகள்லாம் இருக்கிறதுனால மானோபுலி. அதனால பிசி பிசினஸ மைக்ரோசாஃப்டும் ஆப்பிள் எடுத்து நடத்துறாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து தன்னோட வளர்ச்சியை பாதுகாக்கிறதுக்காக மற்றவங்க வளர்ச்சியெல்லாம் தடை பண்ணி அவங்க வராங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து உடனே ஒரு பெரிய வளர்ச்சி, அபரிமித வளர்ச்சி அடையுது. ஏன்னா இவங்க இப்போ கூகுள் எப்படி தன்னுடைய சர்ச் என்ஜினை வந்து புஷ் பண்ணுதோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் தன்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உலகம் ஃபுல்லா புஷ் பண்றாங்க. உலகம் ஃபுல்லா அவங்களோட ப்ராடக்ட்டை புஷ் பண்றது பெரிய தவறு கிடையாது. ஆனா அவங்க வந்து ப்ரௌசர், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மொசைக்னு ஒரு யூனிவர்சிட்டியில பசங்க பண்ண ப்ரௌசர் எடுத்து ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போட்டு அந்த ப்ரௌசருக்கு போட்டியா வேற எந்த ப்ரௌசர் வரக்கூடாதுன்னு சொல்லி ஓஎஸோட ப்ரௌசரை இது பண்ணிடுறாரு, லாக் பண்ணிட்டு மற்ற ப்ரௌசர் வர முடியாதபடி பண்றாரு. ஸோ அந்த மானோபுலி கேஸ் வருது. இவர் இப்போ எப்படி கூகுளுக்கு எதிராக தீர்ப்பு வந்ததோ அதே மாதிரி இவருக்கு எதிராக தீர்ப்பு வருது, மைக்ரோசாஃப்ட்டுக்கு எதிராக தீர்ப்பு வருது. ஓகே. ஸோ தீர்ப்பு வருது. ஸோ அப்போ கம்பெனி உடைச்சாகணும். அப்போ வந்து பொங்கி எழுறாரு பில்கேட்ஸ். என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா நான் கம்பெனி வந்து அழிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்றாரு, மிரட்டுறாரு. அதாவது உலகத்துல ஒரு 3/4 பேர் வந்து இன்னைக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த மிரட்டல் என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஒர்க் ஆகாது உலகம் முழுவதும் அப்படின்ற மாதிரியான மிரட்டல். பிளஸ் என்ன சொல்றாருன்னா, இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் என்ன சொல்றேன் உன்ன அந்த ப்ரௌசர் ஐடின்னு சொல்றோம், அவ்வளவுதானே சொல்றோம். இல்ல ப்ரௌசரும் ஓஎஸும்
அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிலாம் பிரிக்க முடியாது அப்படிலாம் சொல்றாரு. அது உண்மை கிடையாது. ஏன்னா ஆப்பிளுக்குன்னு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் தனியா பண்றாரு, பண்ண முடியுது இல்ல. ஸோ அப்போ தனியா பண்ண முடியுது, தனி தான் அது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா மற்ற போட்டியை வரக்கூடாதுன்றதுக்காக மற்ற ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கூட இவரு ப்ரௌசரை எடுக்க முடியாது, அது கூட இருக்கணும், ரெண்டாவது வேணா ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்டு இவரோட ப்ரௌசருக்கு தான் அது ப்ரிஃபரன்ஸ் தரும். ஸோ இதை வந்து மானோபுலி சட்டம் கேஸ் போட்டு இவர் மேல தீர்ப்பு கொடுத்துட்டா இவர் மானோபுலி தான் அப்படின்னு சொல்லி கம்பெனியை உடைக்கணுன்ற மாதிரி தான் அது தீர்ப்பு வந்துச்சு. இவரோட லக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஜட்ஜு போய் பப்ளிக்கா, ஏன்னா நிறைய இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் கேஸ், போன வாட்டி வந்து கேஸ் பண்றாரு, இந்த வாட்டி வந்து வராரு, வரும்போது வேற ஏதோ ஒன்று பேசுறாரு, ஒவ்வொரு வாட்டியும் கேட்டா அது மறந்து போச்சுன்றாரு. இந்த மாதிரி கேஸை இழுத்தடிச்சு போனதுல ஜட்ஜி வெறுப்புல கேஸ் எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு தீர்ப்புலாம் கொடுத்துட்டு பப்ளிக்கா போய் பேசிட்டாரு. சோ ஜட்ஜி வந்து பப்ளிக்கா பேசக்கூடாது, அந்த தீர்ப்பு குறித்து பேசிட்டாரு, தீர்ப்பு குறித்து பேசக்கூடாது பப்ளிக்கா. அவர் பப்ளிக்கா பேசிட்டாரு, அவரோட தாங்க முடியல. சோ போய் பேசிட்டதுனால இவரு திருப்பி இதுல டிசி கோர்ட்ல போட்டாரு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியான்னு. சோ அங்க போட்டாரு. அங்க போட்டோன்னா அங்க ஒரு லேடி ஜட்ஜு, அந்த ஜட்ஜு சொல்லிட்டு இவர் பேசினதுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வேலிட் இல்லை. அதுக்கப்புறம் இது கேன்சல் பண்ணதுனால தீர்ப்பை இது வந்து திருப்பி கவர்மெண்ட் கையில போச்சு. கவர்மெண்ட் உங்களையும் வந்து இப்போ கிளின்டன் இருந்தாரு, கிளின்டன் பேசி இங்க பேசி அங்க பேசி கடைசியில கவர்மெண்ட்டுக்கும், ஏன்னா இந்த ஓஎஸ் வந்து இவங்க எடுக்க சொன்னா உடனே அதை வந்து எதாவது பண்ணிடுறாங்க, சரியா வேலை செய்ய உலகத்தையே மிரட்டி இருக்கிறாரு. மிரட்டி கடைசியில என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம ஒத்துக்குறாங்க. சரி நீ வந்து இவ்வளவாது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு காமிக்கிறாரு. ஆனா அப்படியே தான் போகுது. பெரிய தொகையும் ஃபைன் எல்லாம் கட்டுறாங்க, ஃபைன் போட்டா ஃபைன் கட்டிக்கிறாரு. யூரோப்ல ஃபைன் போட்டாங்கன்னா கட்டிக்கிறாரு. பட் அவர் இன்டர்னல் டாக்குமெண்ட் ஒன்று வச்சிருந்தாரு, EEE, எக்ஸ்டெண்ட், எம்ப்ரேஸ், எக்ஸ்டிங்விஷ். என்னன்னா ஏதாவது புதுசா ஏதாவது டெக்னாலஜி வந்தா ப்ரௌசரோ இன்டர்நெட்டோ HTML இது வந்து இதுக்கும் பண்ணாரு, ஜாவாக்கும் பண்ணாரு. ஜாவாக்கும் அந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்தா முதல்ல அதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எப்படின்னா ஜாவானா ஜாவா பிளஸ் வேற பேர் இருக்கணும், ஜாவா எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு அது ஜாவா அப்படியே இருக்காது, கொஞ்சம் மாறி இருக்கும். ஜாவா எக்ஸ்ன்னு வந்தப்புறம் அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி நம்ம சிஸ்டம்ல எல்லாத்துலயும் உள்ள கொண்டு போய்க்கணும். கொண்டு போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எங்களுக்கு மாத்திரம் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். அந்த டெக்னாலஜியை நம்மளுக்கு ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஒரிஜினல் வந்து சாவடிச்சிடணும். ஸோ இது EEE டாக்குமெண்ட், இன்டர்னல் டாக்குமெண்ட், அது லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ மற்ற கம்பெனிகள் இப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப இது எப்படின்னா புதுசாக ஏதாவது வர கண்டுபிடிப்பை தங்கமயமாக்கிட்டு அதை வந்து தங்களோட மானோபுலி ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணுறது. ஸோ இப்போ மற்ற கம்பெனிலாம் கூட இப்போ அதை ஃபாலோ பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அடோப்லாம். ஸோ இது வந்து ஒரு மானோபுலி ஸ்டேட்டஸில் இருக்கவங்களுக்கு உள்ள அட்வான்டேஜ். எப்படின்னா ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிப்பு வந்தாலும் அதை தங்களது ஆக்கிக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மானோபுலி ஸ்டேட்டஸ் இவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, மைக்ரோசாஃப்டால இவ்வளோ பெரிய அபரிமித வளர்ச்சி எப்படி ஏற்படுதுன்னா, IBMன்ற கம்பெனி, பெல் கம்பெனி மேலாம் மானோபுலி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால தான் இவ்வளோ வளர முடிஞ்சுது. IBMக்கு எதிராகவும் பெல் லேப்ஸ்க்கு எதிராகவும் மோனோபொலி சட்டத்தின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் மைக்ரோசாஃப்டே வளருது. இந்த சிறிய கம்பெனிலாம் வளர முடியுது. ஸோ அது மோனோபொலி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆப்பிள் அதே மாதிரி மோனோபொலி இதெல்லாம் பண்ணுது. எப்படின்னா ஹார்ட்வேர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறது, மற்ற யாரும் உள்ளே வர்றது கிடையாது. ஸோ இவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே அது வால்டு கார்டன் வாங்கி அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதிர்த்து இருக்க ஒரே மூவ்மெண்ட் ஓப்பன் சோர்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்லி ரிச்சர்ட் ஸ்டால்மன் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவரு லினக்ஸ் இந்த மூவ்மெண்ட் தான் அதுக்கு எதிராக நிக்குது. இந்த மானோபொலி இதுக்கெல்லாம் எழுது. அது வந்து ஒரு செக்யூர் சிஸ்டம். இப்போ ஆண்ட்ராய்டு கூட அதை பேஸ் வச்சுதான் டெவலப் பண்றாங்க. பெல் லேப் உடையாட்டினா லினக்ஸ் வளர்ந்துருக்காது. கரெக்ட். ஏன்னா அந்த யூனிக்ஸை வச்சு தான் அவங்க பண்றாங்க. ஸோ பெல் உடையலன்னா அவங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, அது வளர்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஓரளவுக்கு வளர்ந்தப்புறம் மைக்ரோசாஃப்ட் வந்து தன்னோட மானோபொலியை வச்சுக்கிட்டு ஓஎஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த கட்டமா இன்டர்நெட்ல வளர்ந்த உடனே டேட்டா உலகம் ஃபுல்லாக டேட்டாலாம் போன உடனே இந்த டேட்டாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இந்த டேட்டாவில் யார் என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு ரிக்வயர்மெண்ட் வருது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆமாம், 1980களில் இந்த இன்டர்நெட்ன்றதே டெவலப் பண்ணது எந்த பிரைவேட் கம்பெனியும் கிடையாது, இதுவும் மிலிட்டரியும் கிடையாது. சர்ன்னு ஒரு சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன். அது என்னன்னா நியூக்ளியர் ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க, பார்ட்டிகல் பிசிக்ஸ் ரிசர்ச் பண்ற சர்ன். அங்க இருக்க ஒரு டெக்னிக்கல் ஹெட் டிம் பர்னர்ஸ்-லீன்னு, அருமையான மனிதர். இன்னைக்கும் நெட் நியூட்ரலிட்டி
பல போராட்டங்களை செய்யறவர். அவர் தான் இன்டர்நெட்டை உருவாக்குறாரு. ஸோ இன்டர்நெட்ன்ற ஒரு கான்செப்ட் உருவாக்கி W3Cன்னு ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்நெட் எல்லாம் மானிட்டர் பண்ணி எல்லாரும் கரெக்டா ஸ்பீக் படி இருக்காங்களான்றது மானிட்டர் பண்ணுறதுக்காக W3Cன்னு உருவாக்குறாரு. ஸோ அவர் வந்து பெரிய ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து விஞ்ஞானம் நாலேஜ் வந்து அமெரிக்கால இருந்து யூரோப்புக்கு பரவறதுக்காக அவங்க உருவாக்குனது. அதுக்காக வந்தது தான் இன்டர்நெட். ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிலாம் கிடையாது. விஞ்ஞானிகள் வந்து தங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக உருவாச்சு. அப்போ இமெயில் மாதிரி கர்மீட் ஏதோ இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கும் முன்காலத்தில் இருந்த நிறைய உருவாக்கங்கள்லாம் இருந்துச்சு. மெசேஜ் அனுப்புறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் தான் வரும். அது அப்புறம் ரிச் டெக்ஸ்டா மாற்றி இப்போ ப்ரௌசர்ல பார்க்குறோம் இல்லையா, நம்மளுக்கு அழகா இதெல்லாம் வருது இல்லையா, அதை உருவாக்குனவர் தான் டிம் பர்னர்ஸ்-லீ. சரி, அவர் தான் 80களில் உருவாக்குறாரு. அப்போதான் இன்டர்நெட் பிறக்குது. அந்த இன்டர்நெட்டோட கூட பிறந்தது தான் இந்த விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட். அதனால அது ப்ரௌசர் வந்து அவ்வளோ முக்கியமான இது. ஸோ அந்த தீர்மானிக்குது, அந்த டேட்டாலாம் வருது. ஸோ வரும்போது இதெல்லாம் கண்காணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கண்காணிக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு ஏற்படுது, உளவுத்துறைக்கு ஏற்படுது. ஸோ அப்போ உளவுத்துறைகள் இதெல்லாம் மானிட்டர் பண்ற மாதிரி, இது பண்ற மாதிரி அனலைஸ் பண்ணி இவ்வளவு பெரிய டேட்டா, ஏன்னா உலகம் ஃபுல்லா அவ்வளவு பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்றாங்க. ஸோ அவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு மேசிவ் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சிஏ ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு இதை எப்படி சிஐ ஆரம்பிக்குது. மேசிவ் டேட்டா எப்படி அனலைஸ் பண்றது, அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு ஹெட்டா இருந்தவங்க நம்ம தமிழர் தான், ஒரு லேடி, ஸ்ரீலங்கன் லேடி. அவங்க பேர் வந்து பவானி துரைசிங்கம். பவானி துரைசிங்கம் தான், அவங்க தான் ஹெட். அது தமிழர் தான். இப்ப நல்ல துறையில ஒரு பெரிய வல்லுநர். அவங்க கம்ப்யூட்டர் துறையில வல்லுநர். அவங்க அப்பா வந்து பெரிய வல்லுநர். ஸோ அவங்க வந்து வர்றாங்க. வந்துட்டு இந்த துறையை வந்து வளர்க்கணும். இந்த மாதிரி டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இன்டர்நெட்ல போற டேட்டாவெல்லாம் இன்டர்நெட்ல நிறைய பேர் உருவாக்குறாங்கல்ல, யார் என்ன உருவாக்குறாங்க, என்ன பண்றாங்க, மானிட்டர் பண்ணணும் இல்லையா, குறைந்தபட்சம் கண்காணிக்கிறதுக்காக அவங்க உருவாக்குறாங்க. ஸோ அது வந்து எல்லாமே சீக்ரெட்டா பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து 2 ஸ்டூடெண்ட், லாரன்ஸ் பிரிம், இவரு லாரன்ஸ் பேஜ், அப்புறம் செர்கே பிரின், இந்த 2 ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப திறமையான ஸ்டூடெண்ட். லாரி பேஜோட அப்பா வந்து அந்த காலத்திலேயே, இப்போ நான் சொல்றது வந்து 70களில், அப்பயே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டடி பண்ணுவாரு. சரியா, அவங்க வீட்லயே நிறைய கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த குழந்தை வந்து கம்ப்யூட்டரோடய பிறந்த குழந்தை, லாரி பேஜ். ஸோ அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து அத்துப்படி. ஸோ எல்லாமே அதுவே வந்து டிரைவர் எழுதும், இதை எழுதும், எல்லாமே பண்ணும். ஸோ அப்படி திறமையான குழந்தை லாரி பேஜ். அவர் கூட செர்கே பிரின் ஒருத்தர், அவரும் வந்து கம்ப்யூட்டர்ல மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய ஆளு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த துறையில வேலை செய்யறாங்க. இவங்களை ஸ்டான்போர்ட்ல இவங்களை கேள்விப்பட்டு இவங்க வந்து நம்ம பவானி மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இவங்க பவானி, இன்னொரு ஒருத்தர் இருக்காரு இவரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. யார் மூலமா? சிஏன்னு டைரக்டாலாம் இருக்காது, அது பேரு டார்பா, DARPA, டார்பான்னு ஒரு இன்ஸ்டிட்யூட். அதுக்குள்ள நிறைய விங்ஸ்லாம் இருக்கும், நிறைய ப்ராக்ஸி ஆர்கனைசேஷன் நிறைய இருக்கும், ஒரு 10-15 இருக்கும். சிலது பிரைவேட்டா இருக்கும், அனிவல் அப்படிலாம் நிறைய இருக்கும் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க ஃபண்ட் பண்ற ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து முதல்ல அவங்க மூலமா தான் இந்த சிஸ்டம்லாம் வந்து பழக்கமாகுது. அவங்க இந்த மேசிவ் டேட்டாலாம் எப்படி அனலைஸ் பண்றது அதுக்கெல்லாம். ஸோ அந்த துறையில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் டெவலப் ஆகிறாங்க. ஸோ PhD பண்றாங்க அந்த துறையில, சர்ச் இன்ஜின்லாம் பண்றாங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து ஒரு இன்ஃபோசீக் அப்படின்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு. அதுதான் முதல்ல கூகுள் மாதிரி ஒரு இன்ஃபோசீக்னு அதை ஆரம்பிச்சவரு. அதை வந்து ஓரளவுக்கு பெரிய லெவல் டெவலப் பண்ணவர். அதை பேட்டன்ட்லாம் பண்ணவர் ஸ்டீஃபன் லீன் ஒருத்தர். அவரு தான் பைடு ஆரம்பிச்சாங்க. அப்புறமா இவங்கெல்லாம் அது அங்கே போயிட்டு வேலை செய்யறதுக்கு முன்காலத்திலேயே அவர் ஆரம்பிச்சவர். அது மாத்திரம் இல்லை, ரேங்க் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேட்டன் பண்ணுவார் அந்த சர்ச் இதை. ஸோ அவரு வந்து இண்டிபெண்டா பிரைவேட்டா ஆரம்பிக்கிறாரு. இவங்க வந்து இந்த துறையோட தொடர்பு மூலமா இவங்க வந்து டெவலப் ஆகிறாங்க, இண்டிபெண்டா டெவலப் ஆகி இவங்களோட பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ அவரோட பேட்டன்ட் வந்து முதல்ல அவருக்கு தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து இதை பேட்டன் பண்ணல, ஏன்னா பேட்டன்ட் ஏற்கனவே அவருக்கு இருக்கு.
ஓ, கூகுள் சர்ச் இன்ஜினை பேட்டர்ன் பண்ணல. இன்ஃபேக்ட் இவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் வந்து 97 98ல வருது. அந்த ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷனை அதுல வந்து இந்த ரேங்க் டெக்ஸியோ இந்த ஸ்டீஃபன் லீயோட கண்டுபிடிப்பையோ அவர் இது சொல்லலை. ஏன்னா சொன்ன பிரச்சனையாகும். ஏன்னா கண்டுபிடிப்பு அங்கேருந்து எடுத்த மாதிரி கிரெடிட் கொடுக்கல. ஆனா அது ஏற்கனவே இருக்கு. இவர் பார்த்தாரா இவர் பார்க்காம பண்ணிட்டாரா அது தெரியல நமக்கு. பட் அது இருக்கு. ஸோ இவங்க வந்து தனியா டெவலப் ஆறாங்க. இப்போ வந்து சொல்லுவாங்க சைனா வந்து காப்பி அடிச்சு பைடு பண்ணுது சர்ச் இன்ஜின். இல்ல பைடு தான் ஒரிஜினல். ஆமா, ஒரிஜினல் சர்ச் இன்ஜின் அவங்களுக்கு தான். சரியா, அதனோட கண்டுபிடிப்புகள் அவங்க தான். அது வந்து பேட்டன்டே பண்ணிருக்கு. அது வந்து அமெரிக்கன் பேட்டன் தான். ஏன்னா அது ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான். அதுக்கப்புறமா தான் அவர் பிரிஞ்சு போய் இப்போ கூகுள் பெருசா வளர்ந்த உடனே அவர் போய் அதே மாதிரி சைனால ஒன்று பண்றாரு. சரியா. ஸோ இந்த கூகுள் வந்து இவங்க துறை மூலமா டெவலப் ஆகி இந்த டேட்டா மேசிவ் டேட்டாலாம் எப்படி அனலைஸ் பண்றது அதுக்கான துறை வல்லுநர் ஆயிடுறாங்க. வல்லுநர் ஆகி உலகத்தில் இருக்க எல்லா இதையும் கிரால் பண்ணி எல்லா இன்டர்நெட் ஃபுல்லா எல்லா இதையும் தேடி இண்டெக்ஸ் பண்றாங்க. உலகத்தையும் இண்டெக்ஸ் பண்றாங்க. இவங்களுக்கு முன்னாடியே இருந்தாங்க யாவுன்னு. யாவு இருந்தாங்க. பட் யாவோட பிரச்சனை என்னன்னா யாவு வந்து ஒரு பழங்காலத்து கம்பெனி. ஸோ அங்க எப்படின்னா எல்லோ பேஜஸ் மாதிரி நடத்திருந்தாங்க. ஸோ நீங்க வந்து அதுல போயிட்டு இண்டெக்ஸ் பண்ணணும்னா நீ போய் சொல்லணும் நான் இந்த மாதிரி வெப்சைட் இருக்கேன்ட்டு. அவங்க வந்து காசு கேட்பாங்க. நீங்க இண்டெக்ஸ் பண்றதுக்கு அவங்க காசு கேட்பா. அவங்க வந்து எல்லோ பேஜஸ்ல போடுற மாதிரி பண்ணுவாங்க. எல்லோ பேஜஸ்ல என் நம்பர் இருக்கணும் அப்படின்னா நான் காசு கொடுத்து அந்த நம்பரை ஏற்றணும். ஓகே. ஸோ ரொம்ப அதோட தேடினாலும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சரியா. கூகுள் வந்து 0.1 செகண்ட்ல வரும். ஏன்னா அதுக்கான துறையில அவங்க வல்லுநர்ன்றதுனால அவங்க சர்ச் இன்ஜின் அந்த சர்ச்லயே வந்து மேப் ரெடியூஸ் சொல்லி அவங்க புதுசாலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலமா அது வந்து டேட்டாபேஸ் சர்ச் எல்லாம் எப்படி ஃபாஸ்ட் ஆக்குறதுன்றதுலாம் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகி அதுல அந்த துறையில வல்லுநராகி அவங்க டெவலப் ஆயிடும். ஸோ இந்த துறை மூலமா ஃபாஸ்ட் சர்ச். ஸோ அப்போ வந்து இன்வெஸ்டர்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண கூகுள்ல வருவாங்க. வரும்போது கூகுள் கிளியரா சொல்லிடுவான், இது பாருங்க என்னுடைய சர்ச் பேஜ்ல எந்த மாத்தம் தான் இருக்கும். விளம்பரம்லாம் நீங்க வந்து சைட்ல எங்க வேணா வச்சுக்கணும், சென்டர்லாம் வராது. ஸோ என்னோட சர்ச் தான் மெயின் அப்படின்னு சொல்லி சர்ச்சை பாதுகாக்க அது மூலமா வந்து டேட்டா உலகத்துல பெரிய இதுவா டெவலப் ஆயிடும். டெவலப் ஆகி இது மூலமா இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸுக்கும் பெரிய லாபம். ஏன்னா நம்ம போய் கவர்மெண்ட்ல செலவு பண்ணி நம்ம பண்றத பிரைவேட்டா அவங்களே வந்து டேட்டா கொடுக்குறாங்க. அவங்களே இல்லையா, இப்போ ஃபேஸ்புக்ல வந்து நீங்களே டேட்டா கொடுக்குறீங்களா, இல்ல நீங்களே உங்களை பத்தி கொடுக்குறீங்களா, நான் போய் இல்ல நான் உங்களை போய் தேடி கீடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களே சொல்லிடுறீங்க நான் எங்க இருக்கேன். ஸோ அவங்க எங்க போனேன் அவங்க ஜஸ்ட் அந்த ஆன்லைன் சொல்லி தொடர்பு வச்சுக்கிட்டா போதும், கொஞ்சம் கொடுப்பா டேட்டானா கொடுக்க போறாங்க இல்லையா. ஸோ அது அவங்களுக்கு வசதி ஆயிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி வளர்ச்சியும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் ஆயிடுச்சு. ஆகவே அப்படி இந்த மாதிரி உளவுத்துறை நிறுவனங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு நிறுவனம் கூகுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்க்கலாம். என்னன்னா உலகத்துல நிறைய வளர்ச்சி அவங்க மூலமா வந்திருக்கும். எப்படின்னா இப்போ மிலிட்ரி நியூக்ளியர் ரிசர்ச், இப்போ மிலிட்ரி மூலமா நிறைய கண்டுபிடிகள் வரும். நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணா அங்கேயும் விஞ்ஞானிகள் தானே, எல்லா இடத்துலயும் விஞ்ஞானிகள் தான் இருக்காங்க. இந்த மிலிட்ரி என்ன பண்ணிடுது இல்ல, மிலிட்ரி சண்டை போட தவிர என்ன பண்ணுது. ஸோ அங்க இருக்க விஞ்ஞானிகள் அவங்க நல்லா ஃபண்டு பண்றதுனால நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது இப்போ பாக்குற மைக்ரோவேவ் ஓவன்லாம் மிலிட்ரியில வந்தது தான். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்றோம், அது மிலிட்ரி இதுக்காக கண்டுபிடிச்சது. அதனால இப்போ ஸோ அந்த மாதிரி மிலிட்ரியில வர பை ப்ராடக்ட் நிறைய இப்போ செல்போன் எல்லாம் வந்து மிலிட்ரி தான் வச்சிருந்தாங்க. இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல இப்போ வந்து மக்கள் அது ஜனரஞ்சமா உபயோகப்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மிலிட்ரியோட ஒரு அப்ஜெக்டிவ்ல வந்ததுல ஜனங்களுக்கும் இதுல லாபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லையா, கண்டுபிடிப்புல. ஓகே, மியூச்சுவலா இப்போ 2 பேரும் லாபம் அடைகிறாங்க. ஸோ இது மூலமா ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரி வளர்க்குறாங்க, புதுசா இன்டர்நெட் கொண்டு போறாங்க. ஸோ இது வந்து ஒரு அடுத்த கட்டத்துல ஒரு பெரிய மனப்பிள்ளையா மாறுது. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஐபிஎம்ன்றது ஹார்ட்வேர் கம்பெனி. ஹார்ட்வேர் தான் உலகம்ன்ற மாதிரி, மேனுஃபேக்சரிங் தான் உலகம், இண்டஸ்ட்ரியல் எக்கானமி தான் உலகம்ன்ற மாதிரி அப்படி இருந்தாங்க. ஃபோர்டு இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா அது மேல வந்து மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் வருது. அவன் மனோபிளி ஆறான், அவன் இவங்களாவோட பெரிய கம்பெனி ஆறான். சரியா. ஸோ ஹார்ட்வேர் மேல ஒரு சாஃப்ட்வேர் வருது, ஓஎஸ் வருது. ஓஎஸ்ன்றது ஒரு லெவல். அதுக்கு மேல வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்றான், google.com சர்ச் இன்ஜின் கொண்டு வரான். அவன் வந்து இவனோட பெரிய ஆளாகிறான். மூணாவது லேயர் உருவாங்க. அந்த கூகுள்ல தேடி நீங்க போனீங்கன்னா ஃபேஸ்புக் வருவான். சரியா. ஸோ அவன் வந்து இவனுக்கு மேல ஒரு டேட்டா ஹோல்டிங் கம்பெனி ஆறான், ஒரு ஏஐ கம்பெனியா மாறுறான். ஸோ நீங்க பார்க்கலாம், 4வது லேயர். ஸோ இந்த மானோபொலி டெவலப்மெண்ட்லயே ஃபைனான்சியல் இது இருக்கு இல்லையா, அடுத்து ஃபைனான்சியல் எக்கானமி டெவலப் ஆகுது இல்லையா, அது மூலமா இந்த டிஜிட்டல் எக்கானமி மூலமா பெரிய பெரிய டெவலப்மெண்ட் வருது. அண்டு கூகுளுக்கு அடுத்த கட்டமா இப்போ நீங்க பார்க்கலாம்,
ஓப்பன் ஏஐ வருது. சரியா? ஓப்பன் ஏஐ வந்து இப்போ கூகுளையே அடுத்து முழுங்கிடுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் அந்த கட்டத்தில் அது வருது. அது வரும்போது மொத்த உலகத்தோட டேட்டாவே ஜெரிச்சுக்கிட்டு அது வருது. ஸோ இந்த மானோபுலிக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மானோபுலி எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இது வரும்போது இது கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் கூடயே வருவாங்க. ஏன்னா அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண. ஸோ நிறைய என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துறாங்க. ஸோ முதலாளிங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மானோபுலிலாம் வருதுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிலாம் நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்க டெக்னாலஜி கூட அப்படிதான் சொன்னார். நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படி கிடையாதுங்க. சீட் பெல்ட் போடுறதுனால கார் ஃபாஸ்ட்டாக போகாதுன்னு கிடையாது. கார் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஓரளவுக்கு காரில் பிரேக் இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக போகிறதும் நல்லது. சரியா? ஸோ சமுதாய கட்டுப்பாடெல்லாம் ஒரு தேவையில்லாதான் தான் விஞ்ஞானி நினைப்பான், அவன் புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. பட் சமுதாய கட்டுப்பாடோட போனாதான் அந்த வளர்ச்சியோ அந்த அபரிமித வளர்ச்சிகளும் சரியாக வளர்ச்சி அடையும், சரியான பயனை தரும். ஸோ இவங்களோட மானோபுலி வந்து மக்களை பாதிக்க கூடாது. அண்ட் அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதையும் அது பாதிக்கும். எப்படி அடுத்த கட்ட வளர்ச்சியை பாதிக்குது? இப்போ ஒரு மோனோபொலியா கூகுள் வளர்றது எப்படி மற்ற டெக்னாலஜி வளர்றதை தடுக்கும்? நீங்களே பார்க்கலாம். இப்போ IBM ஓட வளர்ச்சி ஒரு மைக்ரோசாஃப்டை உற்பத்தி பண்ணல. மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் வளர்ச்சி லினக்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் அதை மூவ்மெண்ட்லாம் உற்பத்தி பண்ணல. பட் நீங்க பார்க்கலாம், இவங்க வந்து இந்த மூவ்மெண்ட் மூலமா ஒரு ஓப்பன் டேட்டா மூவ்மெண்ட்ல நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாம்பியன்ஸ்லாம் வந்தாங்க. அதுல வந்தவங்க தான் விக்கிலீக்ஸ் ஆடலாம். நீங்க பார்க்கலாம் எப்படி அவங்க வந்து தாக்கப்படுறாங்க. அவங்க போராடி இந்த அடுத்த வளர்ச்சியை உருவாக்குறாங்க. அந்த போராட்டம் மூலமா தான் வருது அது. ஏன்னா அதுக்கு விலை கொடுக்க வேண்டி இருக்கு. ஆமா, அசாஞ்ச் எவ்வளவு பெரிய விலை கொடுக்குறாரு இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் அருண் ஷார்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் மூலமா தான் இப்போ ஓப்பன் டேட்டாலாம் வந்து, அந்த ஓப்பன் டேட்டா மூலமா தான் இப்போ ஏஐ வந்து. அந்த ஓப்பன் டேட்டா இல்லைன்னா ஏஐ கிடையாது. இப்ப அது வந்து மோனோபொலியா மாறப்போகுது. எப்படின்னா, விக்கிபீடியா இருக்கு. விக்கிபீடியா இல்லைன்னா இன்டர்நெட் ஏதாவது மீனிங் இருக்குமா? சரியா? ஆனா விக்கிபீடியா என்ன ஏதாவது கம்பெனியோட உற்பத்தியா? கிடையாது. ஸோ மக்களா சேர்ந்து உருவாக்குன ஒரு உருவாக்கம். பட் அந்த உருவாக்கம் வந்து முதலாளிகளோட பிரைவேட் எக்கானமிக்கு ஒரு பேக் போனா இருக்கு ஒரு வகையில. ஸோ அதுதான் பார்க்கணும். எப்படின்னா, நம்ம வந்து இது வந்து ஒரு மரமாகவும், மரத்து மேல வர கிளைகள் பழங்கள்லாம் நீங்க வந்து அனுபவிக்கிறீங்க. மரம் இல்லைன்னா நீங்களே இல்லை. ஆமா. ஸோ அந்த இப்ப கூட பார்க்கலாம், இவ்வளவு மானோபுலி சட்டம் இதெல்லாம் போடுறாங்க. ஆனா விக்கிபீடியாவை பாதுகாக்கிறதுக்காக எதாவது பண்றாங்களா? கிடையாது இல்ல. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இப்போ மொத்த ஏஏ வந்து இந்த டேட்டா மேலதான் டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கு எதாவது பண்றாங்களா? கிடையாது. டேட்டாவை பாதுகாத்து ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருக்கு, இன்டர்நெட் ஆர்கைவ்னு ஒரு ஆர்கனைசேஷன் கலிபோர்னியால இருக்கு. அவரு பாவம் போராடி, தனி மனிதனா போராடி இன்டர்நெட்ல இருக்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும், இப்போ இருக்க உருவாக்கங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அவரு தனி மனிதனா போராடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இங்கெங்கேயோ ஒரு போராட்டங்கள் இருக்க தவிர, இதை வந்து அதை ஒரு மரத்தை பாதுகாக்கணும், மரத்தை பாதுகாத்தானே அது மேல தானே உண்டி வாழ முடியும். ஸோ ஸோ இவங்க வந்து மானோபொலி சட்டம் மூலமா இந்த அபரிமித வளர்ச்சியை தடுத்து மரங்கள் அழியாம இருக்கிறதுக்கு பண்றாங்க. பட் அதை பேசியம் வளர்க்க வேண்டிய ஒரு இதுல இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் எப்படியுமே இருந்துட்டே இருக்கும். கடைசியா இப்ப கூகுள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிராக இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. ஏற்கனவே நீங்க சொன்னது போல மைக்ரோசாஃப்ட்டுக்கு எதிராக அப்படிலாம் தீர்ப்புலாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி கூகுளும் தப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா? ஆனா அது வந்து தப்பிக்கிறதுன்றத விட இப்போ மைக்ரோசாஃப்ட் மேல ஒரு சில கண்ட்ரோல்ஸ் போடுவாங்க. நான் சொல்லல, கண்ட்ரோல்ஸ் போட்டு அது மூலமா, அந்த கண்ட்ரோல் மூலமா மற்றவங்க வளர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இது மைக்ரோசாஃப்ட்ல சரியா போடாதனால, அரைக்குறையா போடாதனால நடந்த பாதிப்புகள் எக்கச்சக்கம். எப்படின்னா, அப்போ வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அவங்க தான் அந்த நெட்ஸ்கேப் எல்லாம் வளர்த்தாங்க. அந்த கம்பெனிகள் வந்து நிறைய கண்டுபிடிப்பு. ஜாவாவே அவங்களோட உற்பத்தி தான். ஜாவாவே அங்கதான் பண்ணுதான். அதுக்கப்புறம் இப்போ சொல்றீங்கல்ல, இப்போ பாக்குறோம்ல டச் போன், இந்த டச் கான்செப்டே கிளாஸ் நோட்டுன்னு அவங்க கம்பெனியில பண்ணது தான், சன் மைக்ரோ சிஸ்டம். அவங்க அது சரியா கொண்டு போல. பட் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மானோபொலி
சட்டங்கள்லாம் இல்லைன்னா ஓரளவுக்கு அவங்க வளர்ந்துருப்பாங்க. வளர்ந்து இன்னும் புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு. இவங்க மானப்புலி வந்ததுனால வந்த பாதிப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அது மூலம் கண்டுபிடிப்புகள் தடை செய்யப்படுறது. ஸோ மக்களோட அந்த டைவர்ஸ் உருவாக்கங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தடை செய்யப்படுது. அது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ஒரு போராட்டம் பர்மனெண்ட்டாக இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் மானப்புலி வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் ஃபேசிஸ்டாக இருக்கலாம், பயங்கரமாக ஆளலாம். ஆனால் இது கிரியேட்டிவிட்டியை பாதிக்கும். கிரியேட்டிவ் அடுத்த கட்ட வளர்ச்சியே இருக்காது. ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சி வரணும்னா இந்த மானப்புலியை தடுத்து தான் ஆகும். ஸோ இந்த ஒரு போராட்டத்தை தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன சின்ன தளர்வுகளை ஏற்படுத்துவாங்க. தளபதிக்கு ஏற்படுத்தி ஆகணும், இல்லைன்னா ஒரேபடியா வளராம போயிடும். பட் அந்த சின்ன தளர்வுகளை இன்னும் தெளிவா எப்படி அப்போ பெல் லேப்ஸை பண்ண மாதிரி உடைச்சாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். ஐபிஎம்மையும் பெல் லேப்ஸையும் அவங்களால அந்த காலகட்டத்தில் உடைக்க முடிஞ்சுது, மோனோபொலி சட்டத்தை சரியா அமல்படுத்த முடிஞ்சுது. ஆனா மைக்ரோசாஃப்ட்டுக்கு எதிராகவும் கூகுளுக்கு எதிராகவும் இவங்களால செய்ய முடியல. இப்ப இருக்கக்கூடிய மாறி இருக்கக்கூடிய இப்ப பாக்குறோம் சேட் ஜிபிடியும் அந்த மாதிரி அபரிமித வளர்ச்சி வருது. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்க எடுத்து போயிடுறாங்க காசை. மற்ற பார்த்தீங்கன்னா ஏஏன்னு பெரிய இது கொண்டு போறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வேலை இல்லாமல் போயிடுது. சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த ஏஐ துறை தெரியாத சாஃப்ட்வேர் பழைய துறையில அதுவும் தேவை. நான் ஏற்கனவே சொன்னல, மரத்து மேல அடுத்த கட்டம் இந்த மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு. இவங்க மேல இருக்கிறதே போறோம், கீழே இருக்கிறது வேணான்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய பொருளாதார கேபிட்டலிஸ்ட் பொருளாதார வளர்ச்சிக்கே அது பெரிய ஒரு பாதகம். அண்டு இந்த துறையோட வளர்ச்சிக்கும் அது பெரிய பாதகம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.